Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் இன்று மாலை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பில் நடைபெற இருக்க விழாவில் தாவேக தலைவர் விஜய் மகளிருக்கான திட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட இருக்காரு. இது தொடர்பான தகவல்களோட செய்தியாளர் மணிகண்டன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் மணிகண்டன். இப்ப தாவேக தலைவர் விஜய் மேல பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் தொடர்ச்சியா. இந்த நிலையில அவர் மகளிருக்கான அறிவிப்பை இன்னைக்கு வெளியிடுறாருன்னும் பொழுது இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? விஜய் தரப்புல இருந்து ஏதேனும் விளக்கங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குமா? நாளை உலக மகளிர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகள் சார்பில் மகளிர் தின விழாக்கள் முன்னெடுப்பது வழக்கம். அந்த அளவில் தமிழக வெற்றிக் கழகம் மகளிர் தின விழாவை இன்று மாலை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் அரங்கில் நடத்த இருக்கிறது. கட்சியுடைய தலைவர் விஜயுடைய தலைமையில் இந்த விழா நடைபெற இருக்கிறது. இந்த விழாவுடைய சிறப்பாக கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதி அறிக்கையில் மகளிருக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்கிறதோ அது முழுமையுமே இன்று மகளிர் தேர்தல் வாக்குறுதி என்ற பெயரில் வெளியிட இருக்கின்றனர். குறிப்பாக ஏற்கனவே அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் மகளிருக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உரிமை தொகை மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது. அடுத்து அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே வெற்றி பெற்றால் அவர்களுடைய உரிமை தொகையை உயர்த்தி தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய மகளிர் தேர்தல் வாக்குறுதியில் உரிமை தொகைக்கான இடம் இருக்கிறதா, அதனை எந்த அளவில் வழங்க இருக்கிறார்கள் என்பது குறித்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதை தவிர்த்து மகளிருடைய சுயசார்பு எனப்படக்கூடியதற்கான திட்டங்கள், பல்வேறு அம்சங்களில் மானியங்கள் வழங்குவதற்கான திட்டங்கள், அது மட்டுமல்லாமல் மகளிர் உயர்கல்வியில் உரிய அளவில் ஸ்காலர்ஷிப் உள்ளிட்ட விஷயங்களை வழங்குவது, வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை அளிப்பது, மகளிருக்கான இடஒதுக்கீடு வழங்குவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பல்வேறு திட்டங்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக வழங்கப்படவும் இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக விஜயை சுற்றி அவரது மனைவி வைத்திருக்கக்கூடிய அந்த விவாகரத்து மனுவாக இருந்தாலும் சரி, அவரை சுற்றி எழுந்திருக்கக்கூடிய கேள்விகளும் சர்ச்சைகளும் ஒருபுறம் பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்கக்கூடிய நிலையில் மகளிர் தின விழாவில் இது குறித்த மௌனத்தை அவர் கலைப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் அனைவரிடமே எழுந்திருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.